சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 5 முனை போட்டி தொடங்கி இருக்கிறது. வேகமாக மக்கள் வேகமாக இருக்கிறாங்க. அதாவது 5 முனை போட்டியை விட தமிழக வாக்காளர்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. அதனால இந்திய குடியரசுக் கட்சி 51 இடங்களில் தமிழகத்தில் போட்டியிடுகிறது. அந்த 51 இடங்கள் தவிர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. 51 இடங்களில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னோடிகள், மக்களோடு மக்களாக பணி செய்தவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். மக்களிடத்துல வாக்கு வங்கியினுடைய அருமையும் அந்த வாக்குனுடைய வலிமையும் சொல்லி வாக்கு கேட்போம். அதனால பெருவாரியான வாக்குகளில் 5 முனை போட்டியில் நாங்கள் முந்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. குடியரசு கட்சி ராமதாஸ் அத்வாலையில் அவர் சகோதரர் தான், அவரிடத்திலும் பேசுவோம். ஏன்னா அவர் ஏதாவது பெரிய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து ஒரு தொகுதியை பெற்று வெற்றி பெறுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். நாங்கள் மக்களுடைய பணிகளை செய்வதற்காக, மக்களோடு மக்களாக தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் ஒரு வெற்றியை லகுவாக மக்களிடத்தில் சென்று மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெறுவதற்கு வேட்பாளர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். இந்த பணியை தொடங்கி மக்கள் பணிகள் அப்படின்ற எண்ணங்களை நிறைவேற்றணும்னா அரசியல் அதிகாரம் கண்டிப்பா தேவை. நிச்சயம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் எந்த பணியும் செய்யும். இப்போ நீங்க அதிமுக அல்லது திமுக கூட்டணி அல்லது டாக்டர் ராமதாஸ், சசிகலா இவங்க மாதிரி ஏதோ ஒரு கூட்டணியில் இணையும் பொழுது உங்களுடைய வலு அதிகமாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல, அதை ஏன் தவிர்க்கிறீங்க? கூட்டணி சாத்தியக்கூறுல என்னன்னா, இது சிம்பிள் வாங்கியிருக்கிறோம். அப்படி அவங்க சிம்பிள்ல போட்டிட்டா அந்த கட்சி காணாமல் போயிடும். இந்த கட்சியை நிலைநிறுத்த வேண்டி இருக்கு. அம்பேத்கர் கண்ட கனவை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. அம்பேத்கருடைய கொள்கைகளை திரும்ப, அதாவது ரீஆர்க் தான். அதாவது எப்பவுமே பழமை புதுமை ஆயிரும். பழமை என்னைக்குமே பழமை ஆகாது, பழமை புதியதாகும். அதனால இந்திய குடியரசு கட்சியை நாங்க திரும்ப கொண்டு போவதற்கு, இந்த கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போவதற்கு, கொள்கையை சொல்வதற்கு, எல்லா இடத்திலும் சொல்வதற்கு, சுதந்திரமா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக சுதந்திரமா பணி செய்ய எல்லாத்தையும் ஆயத்தப்படுது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் அவங்க ரத்து செய்யப்படணும்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஆமா, அதை நீங்க வரவேற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அது வரவேற்கக்கூடியது. அந்த சின்னத்துல போட்டிட்டா அந்த கட்சியில சேர்ந்துக்கிறது. அது தேர்தல் ஆணையம் சொல்லுகிற செய்தி சரியானது. அதை ஏன்னா நம்ம எதுக்காக போய் போட்டிட்டு வேற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் அந்த திருமாவளவன் அவர்கள் தனித்து பானை சின்னத்துல போட்டியிடுகிறார். கடந்த 5 வருட திமுக ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? அது திருப்திகரமாக இருக்கிறதா இல்ல இந்த மாதிரியான? இல்ல, 5 வருஷ ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனா தலித்துகளுக்கு எதிரான ஆட்சியா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்சி முழுமையா நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா தலித்துகளுக்கு எதிரான ஆட்சிகளா இருக்கு. உழைக்கும் மக்களுக்கு முறையான இந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கெல்லாம் இவங்க கொடுத்த வாக்குறுதி அதவே இவங்க நிறைவேற்றல. தமிழகத்துல எத்தனை தொகுதிகளில் நீங்க போட்டிடுறீங்க? 51 தொகுதி. தேசிய தலைவர் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் 3 நாள் பிரச்சாரம் வர்றாரு. 15, 16, 17 3 நாள் தமிழகத்தில் தங்கி தமிழகம் முழுக்க இருக்கிற வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வார். எந்த சதவீதத்துல வாக்கு பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி நம்ம இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் ஒரு வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்க வேதனைக்கு மருந்து குடியரசு கட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா தேசிய தலைவர் ஒட்டுமொத்தமா எப்படி அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக சட்டத்தை எழுதினாரோ, அது போல அம்பேத்கருடைய வழித்தோன்றலாகி அத்துவாலே ஒட்டுமொத்த மக்களுக்காக பணி செய்கிறார்.